Recording in progress. வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களுடைய டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நம்பர் இருக்கும். உங்களுக்கு டெக்னிக்கல் டவுட்ஸ் ஏதாவது தேவைப்பட்டால் அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். எங்கள் டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டோடைய அப்டேட், மெயினாக கோல்டுடைய அப்டேட் அப்படிங்கிறது அங்கே நாங்கள் ஷேர் பண்ணுவோம். லாஸ்ட் ஃப்ரைடே நான் ஃபார்ம் பேரோல் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து 227K அப்படின்னு பாசிட்டிவாக வந்திருந்தது. பட் மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லை. லாஸ்ட்டாக வந்து 12Kவும் ரிவர்ஸ் ஆகி பாசிட்டிவில் தான் வந்திருந்தது. ஹவர்லி ஏர்னிங்ஸ் வந்து 0.40% வந்து வந்திருந்தது. அதுவும் பாசிட்டிவாக வந்திருந்தது. பட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து நெகட்டிவாக வந்திருந்தது. ஸோ மார்க்கெட் வந்து எல்லாமே பாசிட்டிவாக வரும்பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் கிடைச்சிருக்கணும். பட் ப்ரைஸ் வந்து நடக்கலை டாலர் இண்டெக்ஸில். ஸோ நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அடுத்த வாரம் நமக்கு என்ன நியூஸ் இருக்குன்னா, மண்டே எந்த ஒரு பெரிய இம்பாக்ட் நியூஸும் இல்லை. டியூஸ்டே பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவுடைய நியூஸ் தான். இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. 9 மணிக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்கு. ஆஸ்திரேலியாவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்கு. புதன்கிழமை ஆயிலோடைய இன்வென்ட்ரி இருக்கு. தென் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. ஓகே, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ். இதுக்கு மார்க்கெட் மூவ் ஆகுமா அப்படின்னா, இப்போ இருக்கிறதுல எந்த டேட்டாக்கும் மார்க்கெட் பெரிய லெவலில் மூவ் ஆகிறது இல்லை. பட் இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் பாசிட்டிவாக வரும்போது நம்ம டாலர் இண்டெக்ஸில் டெக்னிக்கலாக ட்ரெண்ட் லைன்ஸ் ஒன்று பார்ப்போம். அது பிரேக் ஆகும் பட்சத்தில் இது அப்சைடில் ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டாலர் இண்டெக்ஸ்க்கு இது பாசிட்டிவாக அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை தாண்டி வியாழக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா யூரோப் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. தென் நமக்கு யூஎஸோடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம், அதுக்கப்புறம் ஈரோவுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அண்ட் ஆஸ்திரேலியாவோட எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது. பட் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் தான், செவ்வாய்க்கிழமை இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வெள்ளிக்கிழமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸில் பெரிய நியூஸ் கிடையாது. பட் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு அப்புறமே வரக்கூடிய 2 வியாழன் வெள்ளியில் ஓரளவு மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சை விட்டு பிரேக் ஆகும்போது கோல்டில் சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கு நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். பவுண்டுடைய ஜிடிபி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ டெக்னிக்கலாக பார்க்கலாம். இதை தாண்டி பார்க்கும்போது நமக்கு நெக்ஸ்ட் வீக் இந்த வரக்கூடிய இந்த வாரம் அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷன் ரேட்டை தாண்டி யூஎஸோடைய பெரிய டேட்டா கிடையாது. அதாவது டேட்டா ப்ராசஸில் கிடையாது. பட் நியூஸஸ் இருக்கும். மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ட்ரெண்டிங் சைடில் போவான் கோல்டெல்லாம். இதே வந்து அடுத்த வாரம், இந்த வாரம் இதுக்கு அடுத்த வாரத்தில் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டிப்பாக குறைக்க தான் போகிறாங்க. அதுக்கு மார்க்கெட் ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ட்ரம்ப் இன்னும் வந்து எலெக்ட் ஆயிட்டாப்ல. பட் ஆனால் இன்னும் வந்து பதவி ஏற்கலை. ஸோ அதனால டேட்டாஸ் வர்றதுக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கும் ரிலேட்டபிளாக இருக்காது. அவர் ஒரு பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் மந்த்து கூட மார்க்கெட்டுக்கும் டேட்டாக்கும் ஒரு மூவ்மெண்ட் சரியாக இருக்காது. பாசிட்டிவ் டேட்டாவுக்கு நெகட்டிவ் இருக்கும், ஆர் பாசிட்டிவ் மூவ் இருக்கும். ரெண்டுமே நடக்கும். நெகட்டிவ் டேட்டாவுக்கு பாசிட்டிவ் மூவும் நடக்கும். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி நமக்கு நடக்க சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுற இடத்துல ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் பார்த்தலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு முக்கியமான இந்த லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கான். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் தான் இதுவும் கொஞ்சம் பெருசாக நடக்குது. ரைட், இந்த இடத்துல இருந்து திருப்பி மார்க்கெட் மேலே இந்த ஹையை பிரேக் பண்ணும் பட்சத்தில் ப்ரைஸ் வந்து இன்னொரு அப்சைட் ரேலி பண்ணணும். பண்ணிட்டா இங்கேருந்து நமக்கு ஒரு பெரிய கரெக்ஷன் மார்க்கெட்டில் ஸ்டார்ட் அப் ஆகும். ஸோ இந்த மந்த்துக்குள்ளே அந்த டாப்பை மார்க்கெட் ரீச் பண்ணணும். அதாவது மினிமம் 108.5 வரைக்கும் அந்த ஈக்குவல் டாப்ஸ்க்கு போகலாம். இல்லை இதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரைஸ்டாக இருக்குது, கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது, மார்க்கெட் ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா இது நெக்ஸ்ட் எங்கே போகலாம்? சும்மா ஒரு மெஷரிங் லெவல், ஒரு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி மெஷரிங் லெவலாக தான் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ தட் இந்த லோக்கும்
இந்த ஹைக்கும் இப்போ ஒரு மூமெண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை விட கொஞ்சம் தான் மூமெண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ தட் இங்கே இப்போ சப்போர்ட் எடுக்கும்போது நமக்கு நெக்ஸ்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 110 வரைக்கும் மார்க்கெட் போகலாம். அதுக்கு மேலே போகக்கூடாது. ஓகே, அதுக்குள்ளே போகக்கூடாது. அதை விட கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு 108.5ல இருந்து நமக்கு 110க்குள்ள மார்க்கெட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை எடுக்க ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ ஆஸ் பர் மெஷர் பிரகாரம் நமக்கு இன்னொரு ஒன் மோர் புஷ் நடக்கிறதுக்கு மார்க்கெட்டில் சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த கரெக்ஷன் கொஞ்சம் டீப்பர் கரெக்ஷனாக இப்போ நடந்துட்டு இருக்கு, அவ்வளோதான். ஓகே, ஸோ நேற்று வந்த நியூஸ்க்கு மார்க்கெட் கீழே பிரேக் பண்ணியிருந்தால் இதோடைய லெவல் இன்னும் கீழே இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் நம்ம எதிர்பார்த்துருக்கலாம். பட் நேற்று என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும் பட்சத்தில் நமக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிடுது. ஓகே, ஸோ டேட்டா பாசிட்டிவ் தான், பட் அந்த அளவு அப்சைட் மூவ்மெண்ட் மார்க்கெட் கொடுக்க முடியல. ஒரு ரிஜெக்ஷன் மட்டும் நமக்கு ப்ரீவியஸ் அந்த லோக்கு ஸ்விங் லோக்கு கீழே ரிஜெக்ஷன் மட்டும் நடந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இதை 2 விதமாக எடுத்துக்கலாம். இது வந்து டாப் சேனல். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்துருந்தது இந்த மாதிரி எதிர்பார்த்துருந்தோம். ஸோ பிரேக் பண்ணிட்டு இந்த ஹை பிரேக் பண்ணால் நமக்கு பை எடுக்கலான்ட்டு. அதுதான் கிட்டத்தட்ட இப்போ ரிஜெக்ஷன் ஆனனால நம்ம இப்போ இந்த கிளியர் பிரேக் அவுட் ஆக இந்த மாதிரி இப்படி வச்சுக்கிறோம். இப்போ இந்த மாதிரி தான் வைக்கணுமா அப்படின்னா இந்த மாதிரியும் வைக்கலாம், அல்லது இங்கே இருக்கிற இந்த சப்போர்ட் லெவலும் வைக்கலாம். இது வந்து நமக்கு வெஜ்ஜஸ் ஆக மார்க்கெட்டில் வரும், அதாவது குறுகிட்டே வரும். இந்த ஸ்விங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன் இப்போ குறையும், நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்டென்ஷன் குறையும், இந்த லென்த்துக்கும் இந்த லென்த்துக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து செகண்ட் லென்த் அண்ட் இது வந்து தேர்ட் லென்த். ஸோ இந்த ஒருவேளை ப்ரைஸ் வந்து திருப்பி கீழே வந்துட்டு இங்கேயே நடந்தால் நடக்கலாம். ஆக மொத்தம் இப்போ மார்க்கெட் வந்து இந்த எப்பயுமே ஒரு தேர்ட் லெவலுக்கு மேலே பிரேக் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும், அப் சைடு ஆர் டவுன் சைடு. ஸோ டவுன் சைடு நடந்தால் நமக்கு வந்து இது ரிஜெக்ஷனாக நடக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். மேலே பிரேக் பண்ணும்போது டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது இங்கே போகும் பொழுது இதுக்கு அடுத்தது இந்த ஹைக்கு அப்புறம், ஓகேங்களா, கிட்டத்தட்ட இந்த ஹைக்கு அப்புறம் இந்த ஜோனுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு ரிஜெக்ஷன் அங்கேயும் நடக்கும். அங்கிருந்து மார்க்கெட் செல்லுக்கு ரெடி ஆகிடும். ஓகே, செல்லுக்கு ரெடி ஆகலாம். ஒருவேளை எலெக்ஷன் அந்த அவர் பதவி எடுக்கிற டைமிங்காக மார்க்கெட் வெயிட்டிங் இருக்கு அப்படின்னா இங்க வந்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் மாட்டிக்கும். இதை விட்டு வெளியில வராது. ஆஃப்டர் அவங்க பதவி ஏற்றதுக்கு அப்புறம் ஒரு ப்ரெஷரா ரிஜெக்ஷன் நடக்கலாம், அல்லது கீழே பிரேக் ஆகும்போது மார்க்கெட் செல் சைடுக்கு ரெடி ஆயிடும். ஓகே, ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்கமிங்கில் எனி டைம் நம்ம வந்து செல் எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த டாப் லைன் பிரேக் ஆகும் பட்சத்தில், இந்த ஹைஸ் பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்ம அந்த மார்க்கெட்டில் திருப்பி கீழே கரெக்ஷன் வரும்போது ஒரு பை செட்டப்பில் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஈரோ யூஎஸ்டி. ஈரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இங்கே ஒரு கரெக்ஷன் ஃப்ரேம். அதே தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அதே தான். ஸோ இங்கே வந்த மார்க்கெட் கரெக்ட் ஆகிடுக்கு. ஸோ இங்கே வந்த மார்க்கெட் இப்போ கரெக்ட் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு ஃபால் வரலாமான்னா தாராளமாக வரலாம். ஸோ ப்ரைஸஸ் வந்து அவ்வளோ நல்ல பிரேக்ஸ் கொடுக்கல. சரி, இப்போ செல் போகணும் அப்படின்னா நம்ம இந்த மார்க்கெட்டில் செல் போகணும் அப்படின்னா சிம்பிள், இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்கும்போது நீங்கள் செல் எடுத்துக்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல வெஜ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு வெஜ்ஜஸ் பேட்டர்னாக எடுத்துக்கலாம். அதாவது மார்க்கெட் ஸ்குவீஸ் ஆகுது, சுருகி வருது. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும், இந்த கரெக்ஷன் பாயிண்ட். ஸோ ஒரு மேலே ஒன் மோர் புஷ் கொடுத்தாலும் திருப்பி ப்ரைஸ் என்ன பண்ணுன்னா இந்த டாப்பருக்குள்ளே போயிட்டு திருப்பி மார்க்கெட் வரும். ஸோ கீழே பிரேக் பண்ணும்போது நீங்கள் செல் ட்ரை பண்ணுங்க. ஸோ இது வந்து பெருசாக நடக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இங்கே ஒரு கரெக்ஷன் வந்துட்டு எனி டைம் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும்போது இங்கே இருந்தோ இல்லை இதுக்கு கீழே வந்துட்டோ மார்க்கெட் பை ஆகும். இந்த வீக் பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்க்கெட் கீழே பிரேக் பண்ணால் நமக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங் இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. பட் ஈரோ ஓரளவு ஸ்ட்ராங்காக தான் இருக்கு, பவுண்டும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பவுண்டு யூஎஸ்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் லெவலுக்கு மேலே போயிடுக்கு.
திருப்பிக்கும் வந்தாலும் ஈக்குவல்ஸாக தான் இருக்கும். பெரிய லெவலில் இதை தாண்டி ஒரு ட்ராப் இருக்குமா அப்படின்னா கடினம். ஓகே, ரொம்ப வாய்ப்பு குறைச்சல் தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்துட்டு மார்க்கெட் புஷ் பண்ணுறதுக்கு தான் ரெடியாக இருக்கும். நமக்கு பவுண்டுடைய ஜிடிபிலாம் இருக்குது வெள்ளிக்கிழமை. ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு மார்க்கெட் புஷ் பண்ணலாம். இப்போ இது ஒரு 4 ஹவரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் அதே கண்டென்ட் தான் இருக்கும். ஓகே, இது வந்து நம்ம சேனலாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த சேனல் பிரேக் ஆகிற வரைக்கும் இது கரெக்ஷன் மார்க்கெட் வந்து பையில் இருக்கும். ஓகே, இங்கே ஒரு வேளை மண்டே மார்க்கெட்டில் இந்த மார்க்கெட் வந்து இப்படி புஷ் பண்ணுது. இந்த சேனல் டாப் சேனல் வந்து நம்ம சும்மா ஒரு சப்போர்ட்டுக்காக இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலான்னு ஒரு கெஸ்க்காக வச்சுருக்கிறோம். ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணும்போது மேலே இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு வந்து இந்த லோவை பிரேக் பண்ண, நான் சொல்கிறது மேலே போயிட்டு வந்து டைரெக்டாக லோ பிரேக் பண்ணால் நம்ம இந்த லோ வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, மேலே இது 4 ஹவர் சார்ட். ஸோ இங்கே இருக்கும் டைம் ஃப்ரேம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ மார்க்கெட் மேலே புஷ் பண்ணிட்டு இந்த ஹைக்கு மேலே புஷ் பண்ணிட்டு அரௌண்ட் திஸ் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு வந்து இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுனாவே நமக்கு செல்லுக்கான வாய்ப்பு இருக்கும். மேலே போக முடியல, இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் வந்து போக முடியல. ஓகே, ஸோ கீழே வந்தால் இந்த சப்போர்ட் லெவல் உடையும் பட்சத்தில் மார்க்கெட் திருப்பி கரெக்ட் ஆகும். ஆனால் இந்த லோக்கு கீழே போவானா அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். இங்கே ஷார்ட் டேர்மாக ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி மார்க்கெட்டில் நின்றுட்டு அல்லது இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிட்டு கூட ப்ரைஸ் இங்கேருந்து வரணும். ஏன்னா இது முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல். நீங்கள் ஒரு ஹையர் ஃப்ரேம்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடம் ஒரு சப்போர்ட் லெவல். வீக்கில் டேல எடுத்தீங்கன்னா இது ஒரு மல்டிபிள் சப்போர்ட் லெவல். ஸோ மேபி இங்கே இன்னும் கொஞ்சம் ஷேடோஸ் ரிஜெக்ஷன் வரலாம். ஆனால் பெரிய லெவலில் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகக்கூடாது. ஸோ கீழே வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் எனி பை செட்டப் நம்ம வந்து இங்கே பை எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்படி ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சராவது மார்க்கெட்டில் போகும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு பெரிய பை காத்திருக்கு. அதுக்காக நடக்கிற செல் மட்டும்தான், ஷார்ட் டேர்ம் செல் தான். பட் கம்பேரிட்டிவ்லி ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாண்டை கம்பேர் பண்ணும்போது ஈரோ அண்ட் பவுண்டு வந்து ஓரளவு ஸ்ட்ராங்காக தான் மார்க்கெட்டில் இருக்குது. கரன்சி ஸ்ட்ராங் இருக்குது. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஸோ ஆஸ்திரேலியா வந்து இந்த ட்ரெண்ட் சேனலை விட்டு வெளியில் வராமல் மார்க்கெட் என்ன பண்ணாது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் வந்து பை சைடுக்கு டேர்ன் ஆகாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரைஸ் இங்கே பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ ப்ரைஸ் திருப்பி இன்னும் கூட இந்த ஃபார்மேஷன் நடக்கும். இப்படி மேலே வந்துட்டு கீழே வரலாம், புஷ் பண்ணலாம். பட் ஆஸ்திரேலியாவில் இந்த செல் பெரிய செல்லாக இருக்குமா அப்படின்னா இல்லை. ப்ரைஸ் வந்து எனி டைம் நமக்கு வந்து இங்கே வந்து பிரேக் அவுட் நடக்கும் பட்சத்தில், இது ஒரு ஷார்ட் டேர்ம் சேனலில் நமக்கு பிரேக் அவுட் நடக்கும்போது இவன் இங்கே சப்போர்ட் எடுக்கிறான்னு அர்த்தம். ஒருவேளை இன்னொரு முறை மார்க்கெட் கீழே வந்தாலும் மார்க்கெட் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே தான் போக போகுது. ஸோ நமக்கு பை சான்ஸ் தான் இனிமே இந்த மார்க்கெட்டில் எதிர்பார்க்கணும். செல் சான்ஸை நம்ம ஒமிட் பண்ணிடணும். ஏன்னா பெரிய லெவலில் இது மூவ் ஆகலை அப்படின்னாலும் நமக்கு ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் செவ்வாய்க்கிழமை இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இது பிரேக் அவுட் பண்ணி மேலே ஹோல்ட் ஆகிட்டானாவே கரெக்ஷன் வரும்பொழுது நம்ம பை ட்ரை பண்ணலாம். இங்கேருந்து மார்க்கெட் புஷ் பண்ணி மேலே போக சான்சஸ் இருக்கும். என்னதான் இருந்தாலும் நம்ம நமக்கு வந்து டேல இருக்கக்கூடிய இந்த சேனல் பிரேக் ஆகணும். மெயினாக இந்த டாப் சேனல் இது பிரேக் அவுட் அப்படி உடஞ்சாதான் நமக்கு சப்போர்ட் எடுத்திருக்கான்னு அர்த்தம். அப்புறம் கரெக்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகும் பொழுது இங்கே நமக்கு இப்படி ஒரு கரெக்ஷன் ஃப்ரேம் இந்த 2 இடத்துக்கும் ப்ரைஸ் வந்து ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இது ஒரு நல்ல ரேலியாக தான் நமக்கு இருக்கும். தென் அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகலாம். பட் இந்த இடத்துல இப்போ அப்கமிங் ஜான்வரியிலாம் நமக்கு இந்த ரேலிக்குள்ளே நம்ம இருப்போம். அதுக்காக ஃபர்ஸ்ட் இது பிரேக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது ஆல்ரெடி ரொம்ப செல் ஆயிடுச்சு. ஸோ இனி வர செல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஷார்ட்டாக இருக்கும். பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் பைக்கு டேர்ன் ஆக ரெடி ஆகும். இப்போ நியூசிலாந்து யூஎஸ்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா சேம். அவன் பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ஆகி நின்றுச்சு. மார்க்கெட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு ஹோல்ட் ஆகி நின்றுச்சு. ப்ரைஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும்போது மார்க்கெட் மேலே போகும். ஸோ இந்த இடம் நமக்கு இன்னொரு முறை பிரேக் ஆனாலும் பை தான், செல் போகக்கூடாது. ஓகே, இது ஒரு சப்போர்ட் லெவல் தான். ஸோ ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ரேஞ்ச் மாதிரி நடந்துடும். இதுக்கும் இந்த ஏரியாக்குள்ளே ப்ரைஸ் நிற்கிற மாதிரி இங்கே ரிஜெக்ஷன் ஆகி வந்தாலும் இந்த டாப் பிரேக் ஆகும்போது தான் அவன் ட்ரெண்டிங் ஃபேஸ்க்குள்ளே போவான். அது வரைக்கும் இந்த
மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். மேபி ஷேடோஸ்லாம் வெளியில வரலாம். பட் திருப்பி மார்க்கெட் உள்ள வந்துருச்சு, இந்த லெவல்ஸ்க்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அதை ரிஜெக்ஷனா எடுத்துக்கிட்டு மேலே பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் போகணும். இல்லை உங்கள் ஒரு ஸ்ட்ராங் பிரேக் வருதுன்னா திருப்பி மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து செல் ட்ரை பண்ணோம். பட் முடிந்த அளவு பை சைடுக்கு எதிர்பார்ப்போம். இது தப்பாக கூட இருக்கலாம். இப்போ நாங்கள் சொன்ன யூரோ எஸ்டி, பவுண்ட் எஸ்டி, ஆஸ்திரேலியா எஸ்டி, நியூசிலாந்து எஸ்டியும் தவறாக கூட அமையலாம். நம்ம இந்த இடத்துல பைக் எடுங்கன்னு நாங்கள் சொல்லலாம். வெயிட் பண்ணுங்க. நம்ம வந்து புதன்கிழமை லைவ் மீட்டில் கூட நம்ம வந்து இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுவோம். பிரேக் அவுட் நடந்தால், கிளியர் பிரேக் அவுட் நடந்தால் ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம பை எடுக்கலாம். ஓகே, அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது மேலே பிரேக் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கும். கீழே பிரேக் அவுட் ஆனால் அது வந்து நமக்கு வந்து கீழே பிரேக் ஆகும்போது அது வந்து நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷனாக மட்டுமே அமையும். மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகும்போது தான் நமக்கு நல்ல ஒரு பை இருக்க சான்சஸ் இருக்கும். யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேடை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வீக்கில் வந்து ரிஜெக்ஷன் எதிர்பார்த்துருந்தோம். இதுக்குள்ள மார்க்கெட் கீழே வந்துருவான் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சு. திருப்பி இன்னொரு ஒன் மோர் புஷ் கொடுத்துருக்கான். பட் ஆனால் இது பையா அப்படின்னா கிடையாது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. மேலே திருப்பி ப்ரைஸ் இந்த ட்ரெண்ட் லைன் கிளியர் பிரேக் அவுட் வரும் பொழுது கண்டிப்பாக இது செல்குள்ளே வந்துடும் ரிஜெக்ஷனில். ஓகேங்களா? ஓகே, ஸோ ரிஜெக்ஷனுக்குள்ளே இந்த மார்க்கெட் வந்துடும். அது வரைக்கும் இங்கே இப்போ பை எடுக்க வேண்டாம். இந்த ஃபேஸ்க்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்படி இருக்கும் இந்த டாப்ஸ். ஓகே, இன்னும் கூட வரலாம் அல்லது இங்கே வந்து கனெக்ட் ஆகலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ இங்கே மார்க்கெட் ஸ்குவீஸ் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக இருக்குது. அதாவது குறுகிட்டே வருது. எனி டைம் கீழே பிரேக் நடக்கும்போது நமக்கு ஒரு நல்ல செல் செட்டப் நமக்கு ஆக்டிவேட் ஆகும். அப்கமிங்கில் யூஎஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லையா, அது வீக்கராக மாறும் பட்சத்தில் இந்த மார்க்கெட் வந்து கீழே பிரேக் ஆகும்போது நம்ம செல் போகலாம், பெஸ்ட்டாக இருக்கும். யூஎஸ்டி ஜப்பான் பொறுத்த வரைக்கும் அதுவும் அதே தான். இப்போ டே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் மார்க்கெட்டில் நிற்குது. ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்துருச்சு, ரைட். ஸோ இப்போ இங்கே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்சைடு ஒரு புஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கணும். ஸோ யூஎஸ்டி ஜப்பான் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து புஷ் பண்ணி மேலே போக சான்சஸ் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு டே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு ட்ராப் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கான கரெக்ஷன் பாயிண்ட் இப்போ வரப்போகுது. இப்போ நமக்கு வந்து ட்ராப் அப்படிங்கிறது இதுதான். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ட்ராப். ஓகே, இது ஒரு கரெக்ஷன். இந்த கரெக்ஷன் இவ்வளோ தூரம் வந்துட்டு திருப்பி இன்னொரு ட்ராப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே புஷ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நமக்கு இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் இந்த இடம் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கிறனால ப்ரைஸ் இப்போ மேலே ஏறி இருக்குன்னா இன்னொரு ஒன் மோர் புஷ் கொடுக்க சான்சஸ் இருக்கும் இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது. இந்த ஹை பிரேக் ஆகாமல் கீழே வந்தாலும் திருப்பி ப்ரைஸ் ஒரு புஷ் அப் சைடு கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு செல் நடக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மார்க்கெட் வரணும். ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மார்க்கெட் வரும்போது தான் நமக்கு செல் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல கீழே ரிஜெக்ட் ஆனாலும் நம்ம ஒரு சின்ன பை எடுக்கிறதுனா எடுக்கலாம், அல்லது பிரேக் அவுட் ஆனாலும் பை ட்ரை பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் யூஎஸ்டி செஃப். ஸோ யூஎஸ்டி செஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அழகாக இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணிட்டான். கிட்டத்தட்ட இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டராக வச்சுக்கலாமானா வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஷோல்டர், ஹெட் அண்ட் ஷோல்டர். இந்த பக்காவான சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ ரீடெஸ்டிங் பாயிண்ட்ல மார்க்கெட் இருக்கு. இனி மார்க்கெட் உள்ள ஏறினாலும் கொஞ்சம் அப்படி மேலே போனால் கூட நமக்கு மார்க்கெட் செல் சான்ஸ் நமக்கு கிடைச்சாலும் செல் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டை வந்து மீட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ப்ரைஸ் வந்து மேலே வந்து ட்ரெண்டை மீட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்தாலும் சரி மேலே ரைஸ் ஆகும்போது எனி செல் சான்சஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி செல் ட்ரை பண்ணுங்க. மார்க்கெட் கீழே செல் புஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நமக்கு வந்து வியாழக்கிழமை செஃபோடைய நியூஸஸ்லாம் இருக்கும். அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் வீக் அப்படின்னு நம்ம பேசும் பொழுது ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஸ், அதாவது இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இங்கே பார்க்கலாம் இந்த மாதிரி ப்ரைஸ் ஹோல்ட் ஆயிடுச்சு. இது ஒரு பேஸ்.
ஸோ இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது இங்கே நடக்குது. நாங்கள் நான் ஃபார்ம் பேரோலுக்கு முன்னாடி வீடியோ கொடுத்துருந்தோம். அதில் வந்து டேட்டா பாசிட்டிவ் வந்தாலும் இது வந்து கீழேயே உடைச்சா கூட திருப்பி இந்த 35 to 40 லெவல்ஸ்க்கு அப்படியே வந்து மேக்னெட் மாதிரி மார்க்கெட் இழுத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதே மாதிரி தான் நேற்று நியூஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் மூவ் ஆகலை. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் அப்போ என்ன பண்ணுச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து இங்கேயே நின்றுக்குச்சு. நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்த மார்க்கெட் ஒரு 8 மணிக்கு மேலே ஒரே ஒரு முறை மட்டும் கீழே வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே ஏறி இங்கே ஹோல்ட் ஆகி நின்றுச்சு. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் கொடுக்கல இந்த இடத்துல நான் ஃபார்ம் பேரோலுக்கு. ஏன்னா இது வந்து ஏன் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னோம்னா இன்ஸ்டிடியூஷன் மூவ்மெண்ட் வந்து மார்க்கெட்டில் இன்னும் ஹெவியாக இருக்குது. அவங்களுடைய பிளேஸ் இங்கே இருக்குது. அவங்க சம்திங் இங்கே மார்க்கெட்டை ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நம்ம இப்போ எதிர்பார்க்கறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் என்ன. நிறைய பேருக்கு ஒரு டவுட், என்ன ட்ரெண்டுன்னு கேட்குறாங்க. ட்ரெண்டு பை தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நம்ம உள்ள இருக்கிறது கரெக்ஷன் செல். ஸோ கரெக்ஷன் செல் அப்படின்னா என்ன அப்படின்னா மார்க்கெட் இப்படி மேலே ஏறும்போது பாருங்க, இப்படி மார்க்கெட் மேலே ஏறும்போது கொஞ்சம் இறங்குதுங்களா, ஏறும்போது இறங்குதா, மேலே ஏறுது, ரைட். இந்த இடத்துல ஒரு இறக்கம் இருக்குங்களா, இது வந்து சின்ன சின்னதாக நடந்திருக்கு. அந்த மாதிரி மார்க்கெட்டில் இப்போ ஒரு பெரிய ட்ரெண்ட் நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்படி வச்சுக்கோங்க, மார்க்கெட்டில் ஒரு பெரிய ட்ரெண்ட் இப்போ நடந்திருக்கு. இந்த ட்ரெண்டுக்கான கரெக்ஷன் மூவ் மட்டும்தான். திருப்பி மார்க்கெட் புஷ் பண்ணுமானா கண்டிப்பாக மேலே தான் புஷ் பண்ணும். நம்ம அந்த கரெக்ஷனுக்காக மட்டும்தான் செல் ட்ரை பண்ணுறோம். ஓகே, ட்ரெண்டாக மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பை தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ட்ரெண்ட் என்னவா இருக்குங்க, நமக்கு பை ட்ரெண்டாகத்தான் இருக்குது. இப்போ இந்த இடம் மாதிரி ஒரு கரெக்ஷனை தான் நம்ம இங்கே எதிர்பார்க்குறோம். இந்த கரெக்ஷன் கீழே கிட்டத்தட்ட 470லேருந்து 400க்குள்ள 2470லேருந்து 400க்குள்ள மார்க்கெட்டில் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது திருப்பி மார்க்கெட் புஷ் பண்ணும். இது 3000 ஆர் 3200 வரைக்கும் போகலாமானா போகலாம். டைரெக்டாக இங்கேருந்தே மார்க்கெட் புஷ் பண்ணால் 3000 போகுமானா போகாது. இது 2820 ஆர் 850 போய் திருப்பி மார்க்கெட் நின்றுக்கும். இங்கேருந்து டைரக்ட் புஷ் நடந்துருச்சுன்னா மேபி நம்ம செல் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த கரெக்ஷனை வந்து நம்ம கரெக்ஷன் செல் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவன் என்ன கரெக்ஷன் செல்லே ஸ்டார்ட் பண்ணலை, ப்ராப்பராக பண்ணல அப்படின்னா திருப்பி மார்க்கெட் ஒரு புஷ் கொடுத்துச்சுன்னா 850லேருந்து 820 மார்க்கெட் போயிட்டு அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் திருப்பி இதே சேம் கரெக்ஷன் பாயிண்ட்டுக்கு வருவான். 400 to 470 லெவல்ஸில் வரும்போது மார்க்கெட் இங்கேருந்து பை நடக்கும். ஸோ இங்கே வந்தோடனே பை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ண வேண்டாம். இந்த இடத்துக்கு வந்து பை எடுத்தால் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். இல்லை அப்படின்னா இங்கே அவ்வளோ ஸ்ட்ராங் பை கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அவன் திருப்பி என்ன பண்ணுவான்னா கீழே 300 வரைக்கும் புஷ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ நம்ம எதிர்பார்க்குறோம் இங்கேருந்து ஒரு பெரிய லாங் எடுத்தலான்னு கால்குலேட் பண்ண வேண்டாம். வெயிட் பண்ணுவோம். இந்த இடத்துக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வரும்போது நம்ம ரெகுலர் வீடியோஸில் அப்டேட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கரெக்ஷனை பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் செல் ட்ரை நம்ம பண்ணுறோம். இப்போ பர்ஃபெக்டாக மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்காவான ரேஞ்சாக இருக்குது. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு சார்ட்டில் காட்டுறேன். இந்த ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த ஹை அண்ட் லோ. ஓகே, இந்த ஹை அண்ட் லோ இதுதான் ரேஞ்சோடைய ஹைஸ் அண்ட் லோஸ். ஒன்று ப்ரைஸ் வந்து இந்த டாப்புக்கு மேலே போகணுங்க. போனால் என்ன நடக்கும் அப்படின்னா இங்கேயே ரெசிஸ்டன்ஸ் காத்திருக்கு. 680லேயே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் 670லேருந்து 680 நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 2680யும் 2670யும் நமக்கு ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகே, இப்படி போனால் கூட நமக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு சேனல் வரைஞ்சி நம்ம பிரேக் பண்ணால் கூட திருப்பி இந்த கரெக்ஷன் இந்த மாதிரி நடக்கும். நான் ஏற்கனவே நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன், இந்த மாதிரி கரெக்ஷன், இந்த மாதிரி கரெக்ஷன். ப்ரைஸ் வந்து என்ன நடந்திருக்கு, மேலே போயிடுக்கு, அப்புறம் ஒரு ஃபால் வந்தோடனே திருப்பி மேலே போயிடுக்கு, இப்போ பெரிய ஃபாலை கொடுத்துருக்கு. ஸோ இப்போ டாப் பிரேக் பண்ணால் இதே மெத்தட் தான் மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த டாப் பிரேக் ஆகும்போது இந்த இடத்துல போய் நின்றும். ஸோ இவ்வளோதான் மார்க்கெட்டுடைய மேக்ஸிமம் ஹையாக இருக்கும். இங்கேருந்து திருப்பி மார்க்கெட் செல் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். ஸோ ஒன்று இந்த சப்போர்ட் ரேஞ்சோடைய சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகணும், அல்லது இந்த ரெசிஸ்டன்ஸ் ரிஜெக்ஷன் ஆகணும். பிரேக் ஆகணும்னா இந்த 80க்கு மேலே மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வந்தால் வேணால் நம்ம ட்ரை பார்க்கலாம்.
ஸோ 680 டு 670 மேபி கொஞ்சம் ஷேடோ போய்ட்டுடலாம். க்ளோஸ் ஸ்ட்ராங்காக நடந்தால் மட்டும் அப்போ நம்ம திருப்பி வந்து பைக்கு ரெடி ஆகலாம். அது வரைக்கும் இந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்க வேண்டியது ரிஜெக்ஷன், இந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்க வேண்டியது பிரேக் அவுட். ஸோ இங்கே பிரேக் ஆகும் பொழுது உடனே மார்க்கெட் ஃபால் ஆகாது, பிரேக் ஆகிட்டு கரெக்ஷன் ஆகிட்டு திருப்பி அதுக்கப்புறம் தான் ஃபால் ஆகும். இந்த ஃபால் தான் நமக்கு 470லேருந்து 400க்குள்ளே நம்ம எதிர்பார்க்குற லெவல். ஸோ கோல்டு வந்து அவ்வளோ பை ப்ரெஷர் இருக்கா அப்படின்னா அவ்வளோ பை ப்ரெஷர் இல்லை, செல் ப்ரெஷர் இருக்குது. ஆனால் மார்க்கெட் கீழே வரமாட்டேது. ஸோ அதை வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க சம்திங் ஆர்டர். ஒருவேளை இந்த டிமாண்ட் வரைக்குமாவது நமக்கு வந்தால்தான் என்ன ஆகுங்க, ப்ரைஸ் வந்து மேலே போகும். அட்லீஸ்ட் இந்த டிமாண்டையாவது மார்க்கெட் டச் பண்ணி தான் புஷ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சில் வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு வெயிட் பண்ணுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 வாரங்களாக நமக்கு மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதில் பெரிய பாயிண்ட்ஸ் எடுக்க தேவையில்லை. இந்த டைம் நம்ம அமைதியாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ட்ராப் செட் பண்ணுவாங்க, மார்க்கெட்டுக்குள்ளே நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அப்படியே உடனே அடுத்த செகண்டே மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ஃபாலோ அல்லது ஒரு ரைஸோ கொடுத்துருவானா அப்படின்னா அப்படி கொடுக்க மாட்டாங்க. க்ளூ பண்ணிட்டு தான் மார்க்கெட் போவான். ஏதோ ஒரு சைட் ரிஜெக்ஷன் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே மேக்ஸிமம் அல்லது கீழே வரும். மேலேயோ அல்லது கீழேயோ வரும்போது ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்காம வராது. ஸோ அந்த ரிஜெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுறோம். இதை நாங்கள் டெலகிராமில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் ஏதாவது செட்டப் கிடைக்கும் பட்சத்தில். ஓகே, ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த பொறுமை இருந்தால் நீங்கள் நெக்ஸ்ட் ட்ரெண்டிங்க்கு ப்ராப்பராக உள்ளே போயிடலாம். இங்கே ஆப்போசிட் நமக்கு ஒரு செல் உடையிற மாதிரி தெரியுதுன்னு போய் உள்ள ஆர்டர் போட்டுட்டீங்க, அல்ல பை உடையிற மாதிரி தெரியுதுன்னு ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா அப்போ இம்மிடியட் ஃபால், அந்த ரிஜெக்ஷன்லேருந்து இம்மிடியட் ஃபால் ஆர் ரைஸ் வரும் பொழுது நம்ம ஆப்போசிட் ட்ரேட் அந்த ட்ரேட் எடுக்க முடியாமல் இதில் லாக் ஆகிடுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வெயிட் பண்ணுங்க. அந்த இடத்துல வரும்போது ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆயில் பொறுத்த வரைக்குங்க மார்க்கெட் மூவ் ஆகலைங்க. அந்த 66 லெவலுக்கு கீழே க்ளோஸ் பண்ணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரையாங்கிள் கூட வச்சுக்கலாம். மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளாக கூட வச்சுக்கலாம். ப்ரைஸ் வந்து பிரேக் ஆனாலும் திருப்பி ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம செல் ட்ரை பண்ணலாம். இங்கே மார்க்கெட் இன்னும் பை எடுக்கலை, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறான். ஆயில் அப்டேட் அப்படிங்கிறது நம்ம கிட்டத்தட்ட இந்த வீக் மிடில் புதன்கிழமை நடக்கிற லைவ் மீட்டில் வேணால் நம்ம பார்க்கலாம், அப்டேட் பார்க்கலாம். அதுக்குள்ளே ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுத்தால் மட்டும்தான் மேலே போகும். இல்லை அப்படின்னா ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இந்த சப்போர்ட்ஸ்லாம் பிரேக் பண்ணி கீழே 61 வரைக்கும் வரும். அப்புறம் அதுவும் பிரேக் பண்ணி மார்க்கெட் 54 வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்க. அது ரொம்ப ஃபாஸ்டாலாம் இருக்காது, ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் அந்த செல். ஓகே, ஸோ ஆஃப்டர் ட்ரம்ப்போடைய அந்த பதவியேற்பதுக்கு அப்புறம் அவருக்கு இஸ்ரேல் ஈரானுக்கு அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரோ அதை பொறுத்து மட்டும்தான் ஆயில் மேலே போகும். இல்லை அவர் வந்து நியூட்ரல் ஸ்டாண்டு தான் எடுக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஆயில் கீழே ஸ்டெப் பை ஸ்டெப் இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் இப்போ ஒரு பெர்ஃபெக்டான ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து போகல. இப்போ ஒரு ஷார்ட் நம்ம வந்து இதை விட ஒரு லோயர் ஃப்ரேம் போய் பார்க்கும்போது ஒரு 4 ஹவர் சார்ட் எடுக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம லைவ் மீட்டில் கூட வரைஞ்சி வச்சுருந்தோம். ஸோ இது பிரேக் பண்ணால் தான் நம்ம செல் போக முடியும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே பர்ஃபெக்டாக இருக்குது, டாப்பில் இருக்குது. ஸோ இங்கே பிரேக் பண்ணால் என்ன செல்லா அப்படின்னா இல்லை, இது பிரேக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தான் இருக்கிறோம். ஸோ கோல்டும் சில்வரும் ரேஞ்சாக தான் இருக்குது. அதனால் நம்ம கண்டிப்பாக கிளியர் பிரேக் அவுட் ரெண்டுலேயும் நடக்கணும். இங்கே கிளியராக பிரேக் ஆகும்போது அங்கே 680யும் நல்ல கிளியர் பிரேக் அவுட் நடக்கணும். கண்டிப்பாக நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கோல்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், சில்வர் கொஞ்சம் வீக்காக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் அதாவது புதன்கிழமைக்கு மேலே பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்ட்ராங்காக இருக்கும், கோல்டு வந்து வீக்காக இருக்கும். அப்படின்னா எப்படி அப்படின்னா ஸ்ட்ராங்னா பை சொல்லலை, கோல்டு ஒரு மண்டே அண்ட் டியூஸ்டே ஆர் வெனஸ்டே இந்த 3 நாளில் மேலே ஏறினா கோல்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறும், சில்வர் கொஞ்சம் ஸ்லோவாக ஏறும். இறங்கினால் கோல்டு ஸ்லோவாக இறங்கும், சில்வர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்கும். இதே செகண்ட் ஆஃப் அதே புதன் வியாழன் வெள்ளி இந்த மாதிரி டைமில் கோல்டு வந்து ஏறும்போது ரொம்ப ஸ்லோவாயிரும், சில்வர் அக்ரஸிவாக ஏறும். இறங்கினால் கோல்டு ஃபாஸ்ட்டாக இறங்கும், சில்வர் வந்து ஸ்லோவாக இறங்கும். ஸோ இதை போட்டு குழப்பிக்க வேண்டாம்.
டியூ டு டிமாண்ட் சப்ளைல இந்த மாதிரி மாறி மாறி நடக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். எதா இருந்தாலும் இங்க பிரேக் அவுட் நடக்கும்போது கோல்ட்லயும் பிரேக் அவுட் நடக்கணும் ரேஞ்சு. இல்ல இது மட்டும் தான் பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஃபேக் பிரேக். சில்வர்ல ரெண்டுமே அட் அ டைம் வெளியில போயிட்டாங்க, மேலேயோ கீழேயோ அட் அ டைம் வெளியில போயிட்டாங்கன்னா அங்க ஸ்பீடு மாறும். கோல்டு ஸ்பீடா இருக்கும், சில்வர் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஆனா ஒன் சைட்ல தான் இருக்கும் மேக்சிமம். ஸோ நமக்கு க்ளூ என்னன்னா, ஒன்னு இவன் மேல இந்த ரேஞ்சை விட்டு வெளியில போகணும், அல்லது கோல்டு ரேஞ்சை விட்டு வெளியில போகணும். ரெண்டுல ஏதோ ஒன்று வெளியில போகும் பொழுது மட்டும்தான் இந்த மார்க்கெட்டை ட்ரேட் பண்றது நல்லா இருக்கும். ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நாங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டெக்னிக்கல் டவுட் இருக்கிறவங்க கால் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ.